காட்டுவோம் காட்டுவோம் காட்டுவது ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் புத்தா. அடுத்தபடியாக அம்பேத்கர் பேரவை பொதுச் செயலாளர் சைதை அன்புதாசன் அவர்கள் அம்பேத்கர் புகழ் வாழ்க. இந்தியாவின் 130 கோடி மக்களில் 3% மக்களை தவிர 1 கோடி மக்களின் சொர்க்கம், 1 கோடி மக்களின் இறைவன், 100 கோடி மக்களின் வாழ்க்கை தரத்தை வாழ்வாதாரத்தை பேராமறையால் ஆற்றிய பேராசார் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி நாடாளுமன்ற வளாகத்திலே மந்திரித்து பதவியேற்ற போது பேராசார் அம்பேத்கர் பெயரை உச்சரித்து பதவியேற்ற மோடியின் அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று விளங்குவதை காட்டினோம். பகவானை நீங்கள் உச்சரித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று தெரிந்தோ தெரியாமலோ புரட்சியாளர் அம்பேத்கர் நாட்டின் சொர்க்கம் என்பதை தன் வாயால் சொல்லி இந்த தேசத்தின் பிதாமகனை விமர்சனம் செய்த அமித்ஷாவை பதவியேற வேண்டும் என்று நாடு முழுக்க ஒரு எழுச்சியை உருவாக்கி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த பகுதியை தலைமையில் நடத்தியிருக்கின்ற அருமையன் கே அம்பேத்கர் அவர்களே, இதிலே இருக்கின்ற அருமை தந்தை மதிப்படையார் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைக்க வந்திருக்கின்ற அன்பு கிரியாளன் கல்வியாளர் கஜேந்திரபாபு அவர்களே, ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பல்வேறு பதவிகளுக்கு நடுவதற்காக பணியாற்றி வந்திருக்கின்ற உரையாற்றிருக்கின்ற தலைவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதானி அம்பானி பல லட்சம் கோடி ஊழலை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதாரப்பூர்வமாக எடுத்து நாடாளுமன்றத்தில் விளக்கிய நேரத்தில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை விலைக்கு போவதற்காக வேறு வழியில்லாமல் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய ஊழலை மறைப்பதற்காக அதானியும் அம்பானியும் மோடியும் அமித்ஷாவும் செய்த ஊழல் இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தும் என்பதை விலைக்கு போவதற்காக எந்த பெயரை உச்சரித்தால் இந்த ஊழல் மறைக்கப்படுமோ அந்த பெயரை நாடாளுமன்றத்திலே அமித்ஷா உச்சரித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஊழலை இருந்தவரை காப்பாற்றியபோது பேராசார் அம்பேத்கருடைய பெயர் என்பதை மோடி மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து பிஜேபி அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இருவருத்துமையானால் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, நாட்டை ஆட்சிய கட்சிகள் எல்லாம் நிலைகளை தெரிந்து பார்க்க வேண்டும். பிஜேபியுடைய சவால் பிஜேபியுடைய அரசியல் அஸ்தானம் அம்பேத்கரால் முடிக்கப்படும் என்பதை கூறி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.